வணக்கம். யோகாசிரமத்திலிருந்து சாந்தி பாலச்சந்திரன். நம்ம இப்போ சிம்பிளாக ஒரு 5 பயிற்சி மட்டும் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு பயிற்சியோட நம்ம சந்திப்போம். முதல்ல ப்ரீத்திங் எக்ஸசைஸ். இப்போ மூச்சு வெளிவிடும்போது நல்லா ப்ரெஷராக விடணும். வெளிவிடும்போது மூச்சை வெளிவிடும்போது வயிறு உள்ளே போகணும். மூச்சை உள்ளே இழுக்கும்போது வயிறு வெளியே வரணும். உள்மூச்சு தானாகவே வந்துக்கணும். வெளி மூச்சை மட்டும் ப்ரெஷராக விட்டால் போதும். இப்போ ரெண்டாவது, இது நாசிகா முத்திரை. இந்த விரலில் வந்து 2 விரல்களை மடக்கிட்டு 3வது விரலை ஒரு பக்கமும் 1வது விரலை ஒரு கட்டை விரலை ஒரு பக்கம் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோடனே ஆக்சிஜன் இல்லாமல் பாடி ஃபுல்லாக கார்பன் டை ஆக்சைடு அறிஞ்சிருக்கும். இந்த மாதிரி பயிற்சிகள் மூலமாக மூச்சை வெளியே இழுக்கிறது மூலமாக கார்பன் டை ஆக்சைடு ஃபுல்லாக வெளியே போயிட்டு ஆக்சிஜன் ஃபுல்லாகிடும். நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக மாறிடுவோம். 3வது மார்பு மூச்சு. இந்த மூச்சு பண்ணும்போது பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த 2 போனும் டச் ஆகணும். இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஒரு 5 டைமில் ஆரம்பித்து 25 டைம் வரைக்கும் பண்ணலாம். நம்ம பாடி கண்டிஷனை பொறுத்தது. 5 டைம் பண்ணாலுமே டெய்லி பண்ணால் நல்லது. இது கபாலபாதி. மேலே கொண்டு போகும்போது மூச்சு உள்ள இழுக்கணும். கையை இந்த விரலில் வச்சு மூடிட்டு இது 4வது பயிற்சி கபாலபாதி. முதல்ல விரலை இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு மேலே லைட்டாக ப்ரீத் பண்ணிக்கிட்டே மேலே கொண்டு போகணும். இந்த 3வது விரல் பள்ளத்தில் பெருவிரலை வச்சு மூடி ப்ரெஷராக வயிற்றுக்கு நேரம் கொண்டு வரணும். உள்ளே இருக்கக்கூடிய எல்லா கார்பன் டை ஆக்சைடும் வெளியே போயிட்டு ஆக்சிஜன் ஃபுல்லாகி நம்ம ஆக்ஷனாக மாறிடுவோம். இந்த 5 பயிற்சிகளையும் நம்ம டெய்லி செய்கிறதன் மூலமாக நம்ம காலையில் ரொட்டீனாக இருக்கக்கூடிய வேலைக்கு ஒரு சோம்பேறித்தனம் இல்லாமல் கடகடன்னு ஓடுறதுக்கு நம்ம ரிஃப்ரெஷ் ஆகிடுவோம். ஓகே, வணக்கம். சாந்தி பாலச்சந்திரன், யோகாசிரமத்தில். நாளைக்கு இன்னொரு பயிற்சி மூலமாக சந்திப்போம்.